எங்கள் குலதெய்வ கோயிலில் தெவ திருவிழா வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடக்கும். இந்த டைமு அதே மாதிரி கும்பாபிஷேகம் போட்டதுனால வருஷம் வருஷம் 3 டைம் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் தெவ திருவிழா நடந்துச்சு. அதுக்கு நைட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து எல்லாருமே கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து போணுச்சு. பாருங்கள், எல்லா பூவுமே தனித்தனியாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம். குண்டுமல்லி ஃபஸ்ட்டு கட்டினோம். அதுக்கப்புறம் ரோஸ் வந்து மாலை மாதிரி கட்டிட்டு அதை பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மறிக்கொழுந்து, சாமந்தி இதெல்லாமே வாங்கிட்டு வந்து அதையும் நம்ம வந்து ஒரு மாலை மாதிரி அதையும் பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் நைட்டே நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு அங்கே பொங்கல் வச்சுட்டு காலையில் வந்து பூசை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கறி விருந்து நடக்கும். பாருங்கள், நைட்டு எல்லாமே பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் தான் வந்து படம் வந்து டிஸ்ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எல்லாருமே ஒவ்வொரு பிளேஸை பிடிச்சி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2-2:30 பக்கமாக வான வேடிக்கைலாம் நடந்துச்சு. பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் வச்சதை சாமிக்கு படைக்கிறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு பூசெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த டைமு கோழி மட்டும் அறுத்தோம். அதை வீட்டுக்கு வந்து தனித்தனியாக சமைச்சிக்கிட்டு இருந்தோம். அதோடு சேர்த்து ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு இதெல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லா போணுச்சு. பாருங்கள், கோழி குழம்பு சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து சமைச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் தேவை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா